ஆனா உன் மேல சத்தியமா நான் வெளில எங்கேயும் போலாம் அமுல் பேபி, என்ன நம்பு. நான் ரூம்ல தான் இருந்தேன். சரி, ஓகே ஓகே. நான் தான் டென்ஷன்ல சரியா பார்க்காம விட்டுருப்பேன். நொடி பேபி, வாங்க போலாமா? நம்ம பிளான் முழுசா வேலை செய்யலனாலும் பாதி வேலையை செஞ்சிருக்க. அடுத்து முழுசா வேலை செய்ய வச்சிடலாம். நான் எப்படி கட்டில் கடியில போனேன்? எப்படி நான் மயக்கமானேன்? பால் கொண்டு வந்து குத்தாங்க. குடிச்சிட்டு செல்போன்ல கேம் விளையாடுனேன். கண்ணு சொருவி தூக்கம் வந்துச்சு. பெட்ல தானே படுத்தேன். மேல இருந்து உருண்டு கீழே வந்திருப்பேனா? அப்படி விழுந்தாலும் அடிபட்டுருக்கணுமே. இது அனிதா கையில இந்த வளையலாச்சே. அனிதா வளையல் எப்படி நம்ம ரூம்குள்ள வந்துச்சு? நான் மயக்கமானதுக்கும் கட்டில் கடியில போனதுக்கும் அனிதா தான் காரணமா இருக்கும். என்னம்மா, மருமகளுக்கு கேரட் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க போல? ஆமா, உனக்கும் வேணும்னா சொல்லு, சேர்த்து ரெடி பண்றேன். எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க உங்க மருமகளையே தாங்குங்க. உன் தம்பி பொண்டாட்டிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு நியாயமா நீதான் இதெல்லாம் செய்யணும். நான் சொல்ற இடத்துல பொண்ணை கட்டியிருந்தா நான் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பேன். அவன் குப்பத்துல போய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு பின்பக்கமா மாடி ஏறி வந்திருப்பேன்னு அமுல் பேபி ஆண்ட சீன் போடுவீங்க. என்ன சத்யா சொல்ற? அமுல் பேபி ஆண்ட என்ன திட்டு வாங்க வைக்கிறதுக்காக இவங்க தான் ஏதோ செஞ்சு எனக்கு மயக்கம் வர வச்சு கட்டில கடியில என்ன படுக்க வச்சுக்கிறாங்க. அத்தை, ஐயோ, சத்யாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்போ நம்ம அனிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி போக வேணாம். அனிமாவுக்கு விழுந்த அடியை பார்த்தே கண்ணை வலிக்குது. ஏய், என்ன ஏதாவது கனவு கண்டியா? உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் ஒன்னும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசல, ஆதாரத்தோட தான் பேசினு. ஆதாரமா? என்ன ஆதாரம்? இது இவளோட வளையல் மாதிரியே இருக்கு. அவங்க கையில இருக்கிற அதே வளையல் தான்டா. இந்த உடஞ்ச வளையல் என் ரூம் கட்டிலுக்கு கீழே நான் படுத்து கிடந்த இடத்துல இருந்துச்சு.
இவங்களோட வலையில எப்படி ஏன் ரூம்குள்ள வந்துருவோம்? அமுல் பேபி முகத்துக்காக தான் உன்னை நான் சும்மா விடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. நீ எப்படி என் வயித்துல வந்து புள்ளியா பிறந்த? சத்யா மேல உனக்கு என்னடி இவ்ளோ வன்மம்? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இந்த விஷயம் அமுல் பேபிக்கு தெரிஞ்சா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? ஆ? அடுத்த நிமிஷமே அமுல் பேபி உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடும். தெரியும்ல? பயப்படாத. இந்த தடவை நான் அமுல் பேபி ஆண்ட எதையுமே சொல்லல. ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண தொலைச்சிருவேன் பாத்துக்க. இனிமே இங்க இருந்தா வேலைக்காகாது. அனிமா கொடுத்த வேலையை நான் முடிக்கவும் இல்லை, நான் இங்க வரவும் இல்லை, நான் எதையும் பார்க்கவும் இல்லை. உன்னை பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. இனிமேலாவது கொஞ்சம் திருந்த பாரு. நீ வா சத்யா. என்னையே அடிச்சுட்டல, இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ச்சே. வீட்டு விட்டு வெளியே போவே இல்ல. ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லல? நான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வந்திருப்பேன்னு டவுட். நான் உன் மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீ நம்பின. இப்ப என்னாண்ட பேசாம சீன் போடுறல? போட்டுக்கோ போட்டுக்கோ. நீயா பேசுற வரைக்கும் நான் உன்னாண்ட பேச போறது இல்ல. ரவுடி பேபி, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா தப்பு என் மேல இல்ல ரவுடி பேபி. நான் வந்து பார்க்கும்போது நீங்க ரூம்ல இல்ல, இந்த வீட்லயும் இல்ல. அப்புறம் வேற என்ன நினைக்க தோணும்? ஏற்கனவே நீங்க 2 தடவை வீட்டை விட்டு போயிருக்கீங்களா, அதனால நீங்க வெளியில போயிருப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் மட்டும் இல்ல ரவுடி பேபி, வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் நினைப்பாங்க. தப்ப உங்க மேல வச்சுட்டு என்கிட்ட பேசாம இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? நானே பாவம். இவங்க பேச மாட்டாங்க. என்ன இருந்தாலும் ரவுடி பேபி மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க தான் வீட்டை விட்டு வெளியில போகவே இல்லையே. நான் தான் அவசரப்பட்டு அவங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். அதனால நான் தான் அவங்ககிட்ட சாரி கேட்கணும். என் மேல நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட்டு இப்போ சமாதானப்பட்டு பாக்குறியா?
என்ன இப்படி கோவப்படுறாங்க? ஓகே, தப்பு நம்ம மேல தான் இருக்கு. ரவுடி பேபி கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்குல்ல. நம்மளும் கொஞ்சம் இறங்கி போய் சமாதானப்படுத்துவோம். அடேங்க அப்பா, இவ்வளவு சூடா இருக்காங்க. அவங்க கூலாற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ஜென்டில்மேனுக்கு அழகு. என்னங்க ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க? நியாயமா பார்த்தா தப்பு உங்க மேலதான். நான் இறங்கி வந்த பாருங்க, அதுதான் என்னோட தப்பு. ம், நாம கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? அமுல் பேபி மேலயும் தப்பு கிடையாது. சரி, நாமளே சால்வ் பண்ணிடுவோம். ம். ஆ? சத்யா, நீ 3 தடவை அமுல் பேபி கைய தள்ளி விட்ட. அந்த கோவம் அமுல் பேபி இருக்கதானே செய்யும். உனக்கு முதல் தடவையே கோவம் வருது. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ம்? பரவாயில்ல, நம்ம அமுல் பேபி தானே. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம். 3வது தடவையும் தள்ளி விட்டா அப்ப கோவப்பட்டுக்கலாம். ம். தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு நானும் சமாதானப்படுத்தலான்னு கையை எடுத்துட்டு வந்தா தட்டி தட்டி விடுறீங்க. எனக்கு மட்டும் கோவம் வராதா? அதான் நானும் கையை தட்டி விட்டேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? 2 பேருமே கோச்சிங்கன்னா எப்படி? யாரோ ஒருத்தர் விட்டு குத்து தானே போகணும். ம், எனக்காக அமுல் பேபி எவ்வளவோ விட்டு குத்துறான். இந்த வாட்டி நாம விட்டு குத்து போயிடலாமா? நான் கோச்சிட்டு பேசாம இருந்தா அது ரவுடி பேபியால தாங்கிக்க முடியாது. நம்ம விட்டு கொடுத்துடலாம். ரவுடி பேபி, சாரி ரவுடி பேபி. ரவுடி பேபி, ம். நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? தப்பு என் மேலதான். ஆஹா, இல்ல அமுல் பேபி, நீ தப்பு பண்ணல. உன் பக்கம் நியாயம் இருக்குது. நான் தான் அதை புரிஞ்சுக்காம உன் மேல கோவப்பட்டேன். ரவுடி பேபி, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. தப்பு என் மேலதான். சரி, அதை விடு. அமுல் பேபி, சொல்லுங்க. நான் ஒன்னு கேட்டா நீ கோவப்பட கூடாது. உங்ககிட்ட போய் நான் கோவப்படுவேனா? என்ன கேட்க போறீங்க? சும்மா கேளுங்க. கேப்பேன், ஆனா நீ கோவப்படாம பதில் சொல்லு. கோவப்பட மாட்டேன். ம்? கேளுங்க. பிரசவங்கிறது பொண்ணுங்களாம் மறுஜென்மம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ம். அதனால ஒருவேளை பிரசவத்துல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? ரவுடி பேபி, அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது.
மீ பிரபு ம். கதர் பொறுக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்க சொன்னனே, யோசிச்சு வச்சியா? அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல சௌமியா, பொறுமையா யோசிப்போம். ஏய் சௌமியா, சத்யாக்கா வராங்க. அச்சச்சோ, அண்ணி என்ன பார்க்க கூடாதே. ஏய் சௌமியா, பாதில வச்சு போகாத, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன். நான் சாப்பிட்டேன் அண்ணி, நீங்க சாப்பிடுங்க. சத்யா அத்தை, எல்லாம் உங்களால தான். அவளையே தொந்தரவு பண்ற. சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ரொடி பேபி, ம். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலாம் நம்ம இன்னும் யோசிக்கவே இல்லையே. ஆமா, டேய், சௌமியாவுக்கு இது 7வது மாசம். அதனால அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க. இவளுக்கு 3 மாசம் தாண்டா ஆகுது. இப்பவே வா பேர் செலக்ட் பண்ணுவீங்க? மீ அதனால என்ன மீ, அப்ப யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சா தப்பு இல்லைல்ல. இது கொஞ்சம் முன்னாடி இல்லப்பா, ரொம்ப 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 முன்னாடி. ஆமால. விடுங்க அத்தை. நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேணாம். குழந்தை விஷயத்துல அமுல் பேபி ஒரு முடிவு பண்ணிட்டான்னா அதை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டான். கரெக்ட் ரோடி பேபி. ம். மீ இப்படி பண்ண அப்படி, இந்த குழந்தைக்கு பேர் தேர்வு விழான்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி எல்லாரும் வர வச்சு நல்ல பேரை செலக்ட் பண்ணிடுவோம். உலகத்திலேயே வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு விழா ஏற்பாடு பண்றது நீ ஒருத்தனா தாண்டா இருக்கும். அதுவும் நான் தானே. இது நவராத்திரி டைம்டா, எல்லார் வீட்லயுமே கொலு வச்சிருப்பாங்க. நாம பேர் வைக்கிற விழாக்கெல்லாம் கூப்பிட்டா யார்டா வருவாங்க? ஆமால. அதானே, கொலுக்கு கூப்பிட்டா கூட 4 பேர் வருவாங்க. இதுக்கு எப்படி வருவாங்க? அவள் தானே. அப்ப நம்ம வீட்டை கொலு வச்சிருவோம். நீங்க சொல்றீங்க? எல்லாரையும் கொலு கூப்பிடுவோம், அப்படியே பேர் தேர்வு விழாவும் நடத்திடுவோம். மீ நீ என்ன பண்ற, கதிரை வச்சு கொலுக்கு படிக்கட்டுலாம் ரெடி பண்ணிடு. நான் போய் கொலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்ற? ஓகே ஓகே ரோடி பேபி.